ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, இயேசு மரணத்தை ஜெயித்தார். ஜீசஸ் கான்கர்ட் டெத். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள் முடிய. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு அநேக முறை தன்னுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறித்த சத்தியத்தை தீர்க்க தரிசனமாக அவர் அநேக முறை எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆனால் சீஷர்களுக்கு அவைகளை குறித்து புரியாததினாலே அதை குறித்து அவர்கள் அவரிடத்தில் கேட்கவில்லை என்பதை பார்க்கிறோம். இயேசு சிலுவையில் மரித்தார். ஜீசஸ் டைட் ஆன் த கிராஸ். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46-47 வசனம் இப்படியாக சொல்கிறது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். 100க்கு அதிபதி சம்பவித்ததைக் கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். பாருங்கள், இயேசுவானவர் சிலுவிலே நமக்காக மரித்தது உண்மை. இதுக்கு அநேக சாட்சிகள் வேதத்திலே உண்டு. இயேசுவை சிலுவையில் அறைந்துதான இந்த 100க்கு அதிபதி நடந்த சம்பவங்களை பார்க்கிறான். இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த நேரத்திலே நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தது. இந்த சம்பவங்கள் எல்லாம் அவன் வைத்து அவன் பார்க்கிறான். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த அந்த சமய தலைவர்கள், யூத சமய தலைவர்களான பரிசேயர்கள், வேதபாரகர்கள், இவர்கள் எல்லாம், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா, பார்ப்போம் என்று சொல்லி அவரிடத்தில் சவால் விட்டதெல்லாம் பார்க்கும் பொழுது, இவர் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதி அவன் அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். மத்தேயு 27:50 இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஆண்டவர் தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ரோமர்கள் சிலுவையிலே குற்றவாளிகளை அறையும் போது அந்த சரீரம் அதிலே 2-3 நாட்கள் அதில் தூக்கிக் கொண்டிருக்கும். சிலுவையிலே அறையப்பட்டவர்கள் வெகு சீக்கிரமாக அவர்கள் மரிக்க மாட்டார்கள். குறைந்தது 2-3 நாட்களாவது ஆகும். ஆனால் இயேசு யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, என் ஜீவனை நானே தருகிறேன் என்று சொல்கிறேன். நான் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. நம்ம எல்லாருக்காகவும், நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் இயேசு சிலுவிலே அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். ஆகவே அவர் தன் ஆவியை பிதாவின் கையிலே ஒப்புவித்து தலையை சாய்த்து தன் ஜீவனை விட்டார் என்று வசனம் சொல்கிறது. 54 மத்தேயு 27:54 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார். பாருங்கள், அங்கிருந்த அந்த சோல்ஜர்ஸ் மற்றும் இந்த 100க்கு அதிபதி இவைகளெல்லாம் பார்த்து இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டார்கள், விசுவாசித்தார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 15:44 வாசிக்கிறோம். அவர் இத்தனை சீக்கிரமாய் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைத்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டார். பாருங்கள், இயேசுவின் சரீரம் ஓய்வு நாளுக்கு முந்தின நாளில் அது சிலுவையிலே அவர் மரித்த பொழுது
அந்த சரீரத்தை சீக்கிரமாக அதை அடக்க பண்ண அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பு பிலாத்திடத்தில் போய் கேட்கிறார், எங்களுக்கு இயேசுவின் சரீரம் வேண்டும், நாங்கள் அவரை அடக்கம் செய்ய வேண்டும். அப்பொழுது பிலாத்து 100க்கு அதிபதியை கூப்பிட்டு, இத்தனை சீக்கிரம் அவர் மரித்து விட்டாரா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு, இதற்குள்ளே அவர் எப்படி மரித்தார் என்று கேட்டு அறிந்து கொண்டார். யோவான் சுவிசேஷம் 19:34-35 வாசிக்கிறோம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், அவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதை போர்ச்சேவகன் உறுதி செய்தார். ஈட்டினாலே விழாவிலே குத்தும் பொழுது இயேசுடைய இருதயத்திலிருந்து தண்ணீரும் ரத்தம் வந்தது. மருத்துவ அடிப்படையிலே பார்க்கும் பொழுது மரித்து 3 மணி நேரத்துக்குள்ளாக ஆகவே இரத்தம் தண்ணீராக மாறிவிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் அவர் மரித்த பொழுது எல்லா இரத்தத்தை நமக்காக சிந்திவிட்டார். கடைசியில் அவருடைய இருதயத்தில் இருந்ததான இந்த இரத்தமும் தண்ணீரும் கூட அவர் சிந்திவிட்டார் என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இயேசு மரித்தது உண்மைதான் என்று வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இதுக்கு எத்தனை சாட்சிகள் உண்டு. There are so many witnesses. 100க்கு அதிபதி, போர்ச்சேவகர்கள், பிலாத்து, இவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். யோவான், அவருக்கு ஊழியம் செய்த பெண்கள் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். மரியாள், சிலுவில் அருகில் இருந்த மரியாள், யோவான், இவைகளுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். அவரை அடக்க பண்ணின அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பு, நிக்கோதேமு, இவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். ஆகவே இயேசு சிலுவையில் மரித்ததுக்கு இத்தனை சாட்சிகள் இருக்கும் பொழுது ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், ஒரு பொய்யான கூற்று சொல்கிறது, இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை, அவர் மரித்த பொழுது பிதாவானவர் அவருக்கு பதிலாக வேறு ஒருவரை அங்கே வைத்து விட்டார் என்று அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு பொய்யான கூற்று, அவர் மரிக்கவில்லை, மயக்க நிலையில் இருந்தார், அவரை கொண்டு போய் குளிர்ச்சியான கல்லறையில் வைத்த போது அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று பொய் சொன்னார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட தவறான கூற்றுகள் இந்த உலகத்தில் உண்டு. சத்தியத்துக்கு விரோதமாக சாத்தான் பொய்களை பரப்பி கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, இயேசு மரித்தார், அதற்கு உண்மையான ஆதாரங்கள் உண்டு. யார் அவரை கொண்டது? Who crucified Jesus? யூத சமய தலைவர்கள் அவரை கொண்டார்கள். யூதாஸ் காரியத்து அவரை கொன்றார், பிலாத்து அவரை கொன்றார். அடுத்து நாம் அவரை கொண்டோம். அவர் ஏன் மரிக்க வேண்டும்? பாவிகளுக்காக கிறிஸ்து இயேசு மரித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அருமையானவர்களே, நம் நிமித்தம்தான் இயேசு மரித்தார், நம்முடைய அக்கிரமங்களுக்காகத்தான் இயேசு மரித்தார், நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு மரித்தார். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் மரித்தது மட்டுமல்ல, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். He was buried. சிலுவையில் ரோமர்கள் அறைந்த அந்த மக்களை அப்படியே சிலுவையில் விட்டு விடுவார்கள். சில நேரங்களிலே யூதர்கள் வந்து சிலுவையிலே சரீரம் தொங்கக்கூடாது என்று சொல்லி அவைகளை என்ன செய்ய வேண்டும்? எடுத்து கீதரோன் ஆற்று பள்ளத்தாக்கிலே குடிகளை வெட்டி அவைகளிலே அவர்கள் போட்டு விடுவார்கள். ஒரே குழியிலே அத்தனை குற்றவாளிகளும் போட்டு அவரை கொண்டு புதைத்து விடுவார்கள். ஆகவே ஓய்வு நாளுக்கு முந்தின நாளாக இருந்தபடினாலே இயேசுவின் சரீரத்தையும் அவர்கள் இந்த யூதர்கள் போய் பிலாத்துவிடத்தில் கேட்கிறார்கள், இயேசுவின் சரீரத்தை நீங்கள் சிலுவை விட்டு அகற்றுங்கள்,
இது ஓய்வு நாளாக இருக்கிறது, நாளைக்கு ஓய்வு நாள் என்று சொல்லி ஓய்வு நாள் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு துவங்குவது, அதற்குள்ளாக அந்த சரீரத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது அங்கு வந்து அந்த சிலுவை அண்டையில் வந்து இந்த ரோம போர்ச்சேவர்கள் உயிரோடு இருந்த இந்த 2 கள்ளருடைய கால் எலும்புகளை முறித்தார்கள். பெரிய சுத்தியில கொண்டு அடித்து அந்த கால் எலும்புகளை முறித்து அந்த சரீரத்தை தூக்கி அந்த கீதுரோன் பள்ளத்தாக்கில் போட்டு புதைத்தார்கள். அப்படித்தான் இயேசுவின் சரீரத்தை செய்வார்கள் என்று பார்க்கும்போது அது அப்படி அல்ல. காரணம், இயேசுவானவர் அவர் தேவகுமாரன், அவர் நீதிமான், அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் அருகே வந்த பொழுது ஒரு அசைவும் இல்லை, அவர் மரித்து விட்டார், அவர் மரித்திருந்தார். ஆகவே அவர் கால் எலும்பு ஒன்றும் முறிக்கப்படவில்லை. வசனம் சொல்கிறது, ஏசாயா 53:9 துன்மார்க்கரோடு அவருக்கு பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவனோடு கூட இருந்தார். அவர்கள் அப்படித்தான் நியமித்தார்கள். அவங்களுடைய அந்த யூத சமயங்களுடைய தலைவருடைய ஆசை இயேசுவையும் அந்த குற்றவாளிகளோடு சேர்த்து புதைத்து போட வேண்டும் என்று. ஆனால் அப்படி நடக்கவில்லை அருமையானவர்களே. ஏனென்றால் இயேசுவானவர் அவர் நீதிபரர், அவர் நம்முடைய இரட்சகர். ஆகவே அவர் அற்புதமாக நல்லடக்கம் செய்யப்பட்டார். அருமைத்தேயனாகிய யோசேப்பு என்கிற ஐஸ்வர்யவான் பிலாத்து இடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். பிலாத்து அவர் மரித்து விட்டாரா என்று உறுதிப்படுத்தின பிறகு அந்த சரீரத்தை அரிமத்தேயா ஊரானிடத்தில் யோசேப்பிடத்தில் கொடுக்கும்படி சொன்னார். அவன் அதை வாங்கி அவன் வெட்டி வைத்திருந்த புது கல்லறையில் மெல்லிய துப்பட்டியிலே துணியிலே சுற்றி அவருடைய சரீரத்தை நல்லடக்கம் செய்தார். அந்த நேரத்திலே நிக்கோதேமு என்கிறதான இயேசுவின் சீஷன் வந்து 100 ராத்தல் அளவுள்ள வெள்ளைப்போளமும் கரியப்போளமும் கலந்த அந்த தைலத்தை கொண்டு வந்து இயேசுவின் சரீரத்திலே பூசி அதை அடக்கம் பண்ணினார். அவர்கள் எத்தனை மரியாதை, மிக கண்ணியமாக நல்லடக்கம் செய்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறீர்களோ அப்பொழுதே இயேசு உங்களுக்குரிய காரியங்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து அவர் திட்டப்படுகிறார். உங்களுக்குரியதை அவர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அவசரப்படாதீர்கள். உங்களுக்கு எதை எப்பொழுது யாரை கொண்டு செய்ய வேண்டுமோ அதை நேர்த்தியாக அவர் செய்து முடிப்பார். அருமையான இயேசுவுக்கு தெரியும், தன்னுடைய சீஷர்கள் அவர்கள் ஓடி விடுவார்கள், அவர்களால் அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ண முடியாது என்பது தெரியும். ஆகவே ஆண்டவர் மிக அற்புதமாக ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவர்கள் 12 சீஷர்கள் தவிர இயேசுவுக்கு அநேக சீஷர்கள் இருந்தார். அவர் பவனியாக எருசலேமுக்குள்ள வருவதற்கு கழுதையை ஒரு சீஷன் கழுதையும் குட்டியும் கொடுத்தான். இயேசு பஸ்காவை புசிக்கும்படிக்கு ஆண்டவருக்கென்று ஒரு நல்ல அருமையான விசாலமான இடத்தை ஒரு சீஷன் ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். இப்பொழுது இயேசு மரித்த பொழுது அவரை நல்லடக்கம் செய்வதற்கு ஐஸ்வர்யனாகிய இந்த அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பு, அவர் யார்? இயேசுவினுடைய சீஷன் என்று மத்திய 27:57 சொல்லப்படுகிறது. ஆலோசனை சங்கத்தின் உறுப்பினர். இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று ஆலோசனைக்கு உடன்படாதவனாயிருக்கார். லூக்கா 23:51. தேவ ராஜ்யம் வர காத்து கொண்டிருந்தார். மார்க் 15:43. பாருங்க, இந்த 3 சுவிசேஷங்களிலும் இது யோசேப்பு குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி இயேசுவானவர் ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அங்கே பார்க்கிறோம், லூக்கா சுவிசேஷம் 16:22 ஐஸ்வர்யவான் மரித்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். தரித்திரனாகிய லாசரு மரித்தான். வசனம் சொல்கிறது, தேவ தூதர்கள் அவனை கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியிலே விட்டார். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். ஆகவே அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். அவர் உங்களுக்கு சிறப்பானதை செய்வார். அது உங்களுக்கு திருமணமானாலும்
படிப்பானாலும் உங்கள் அடக்கமானாலும் எல்லா நன்மை தீமையிலும் கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு நன்மை செய்வார். அருமையானவர்களே, எல்லாவற்றையும் அற்புதமாக செய்வார். அடக்கம் செய்யும்போது அங்கே சீஷர்களுக்கு யோவான் மட்டும் இருந்தார். கூட பெண்கள், அவருக்கு ஊழியம் செய்த பெண்கள் அங்கே இருந்தார்கள். ஆகவே அவர்கள் அந்த கல்லறை விட்டு போக மனதில்லை. அது ஓய்வு நாள் தொடங்குகிறதுனாலே சீக்கிரமாக உங்கள் இடத்துக்கு போங்கள் என்று அனுப்பிவிட்டார்கள். 3ஆம் நாள், த தேர்ட் டே, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு 3வது நாள். இயேசு வெள்ளிக்கிழமை சிலுவிலே அறையப்பட்டார் என்றால் அது முதல் நாள். 2ஆம் நாள் ஓய்வு நாள். அதில் யாரும் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஆகவே நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் எல்லாரும் அவர்கள் வீடுகளில் இருந்தார்கள். 3ஆம் நாள், வாரத்தின் முதல் நாள், ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் விடிந்து வருகிற வேளையில் மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே எனப்பட்டவர்களும் இந்த பெண்கள் எல்லாம் எழுந்து அதிகாலையில் இருட்டோடு இயேசுவின் கல்லறைக்கு நேராக ஓடினார்கள். எதற்காக? இயேசு உயிர் தெழுவார் என்ற நம்பிக்கையில் அவர்கள் ஓடி வரவில்லை. அவர்கள் ஓடி வந்தது இயேசுவின் சரீரத்துக்கு கந்த வர்க்கம் இடும்படிக்கு வந்தார்கள். அவர்களுடைய நம்பிக்கை இந்த சரீரம் பாதுகாக்கப்படும். அதற்காக அவர் கல்லறை நோக்கி ஓடி வந்தார்கள். அவர்கள் வருகிற வழியில தான் அவர்களுக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருகிறது. என்னுடைய கல்லறையை அடக்க பண்ண பிறகு, இயேசுவை அடக்க பண்ண பிறகு, ஒரு பெரிய கல் அந்த கல்லறையின் வாசலில் அடைக்கப்பட்டிருந்தது. அதை யார் புரட்டி தள்ளுவார் என்று அவர்கள் பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்! அவர்கள் அந்த கல்லறை என்று வந்த பொழுது கல் புரட்டப்பட்டிருக்க காண்பார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். உள்ளே போய் பார்த்த பொழுது பிரகாசமான வெளிச்சத்தோடு வெண்மையான ஆடை அணிந்து ஒரு தூதன் உட்கார்ந்தார். அவர்கள் பயந்து போனார்கள். உடனடியாக அவன் சொன்னான், பயப்படாதீர்கள், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போகிறார். நீங்கள் சீக்கிரமாய் போய் அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவானவர் அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். உலக சரித்திரத்திலே எத்தனையோ மாமனிதர்கள், ராஜாக்கள், தத்துவ மேதைகள், ஞானிகள் மரித்திருக்கிறார்கள். ஆனால் மரித்தும் இன்றைக்கும் அவருடைய கல்லறைகள் இருக்கிறது. இயேசுவின் கல்லறை ஒன்றே இன்றைக்கும் திறந்திருக்கிறது. காரணம், இயேசு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஆகவே உலக வரலாற்றிலேயே இயேசு ஒருவரே உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் அதை விசுவாசிங்க. ஆகவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் அவருடைய நாமத்தினாலே பேய்கள் ஓடுகிறது, நோய்கள் சுகமாகிறது, அற்புதங்கள் நடக்கிறது. ஆகவே உலக சரித்திரத்தையே இயேசுவின் உயிர்த்தெழுதல் அது மாற்றி அமைத்தது என்பதை பார்ப்போம். கிறிஸ்துவத்தினுடைய முதுகெலும்பாய் இருப்பது இயேசுவின் உயிர்த்தெழுதல். கிறிஸ்துவத்தின் நம்பிக்கையாய் இருப்பது இயேசுவின் உயிர்த்தெழுதல். ஆகவே ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்ததுதான் இன்றைக்கும் சபை உயிரோடு கூட இருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவே இந்த தூதன் அறிவித்த உடனே அவர்கள் மிக வேகமாக சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுந்த செய்தியை மத்தேயு 28:1-10, மத்தேயு 16:1-8, லூக்கா 24:1-10, யோவான் 20:1-10 ஆகிய 4 சுவிசேஷங்களிலும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. புதிய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்களானால் கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலை குறித்த சத்தியம்தான் அதிகமாக சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். ஆகவே 300க்கும் மேற்பட்ட இடங்களிலே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. எபிரேயர் 2:14-15 வாசிக்கிறோம், மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை
தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டிருந்த அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணிப்படுக்கும் அப்படியானார். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுவானவர் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவர் தம்முடைய மரணத்தினால அழிக்கும்படிக்கு இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன் அவன் மரணத்துக்கு அதிகாரி என்று சொல்லப்படுகிறான்? முதல் முறையாக பாவம் அவன் மூலமாக தான் இந்த உலகத்துக்குள்ளே வந்தது. அது இந்த பாவத்தின் விளைவாக மரணம் மனிதனுக்குள்ளே வந்தது. ஆகவே ஆண்டவராக இயேசுவானவர் அந்த பிசாசானவனை அவர் சிலுவையில் ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், அந்தகார வல்லமையின் மேல் வெற்றி பெற்றார். ஆகவே சாத்தானுடைய ராஜ்யத்தை அழித்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் நிலைநிறுத்தும்படிக்கு இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். இயேசு தன்னுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலமாக சாத்தானை தோற்கடித்து மக்களை பாவத்தில் நின்று விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அவர்களை புது வாழ்வு கொடுத்து அவர்களை என்ன செய்கிற வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட நல்ல ஒரு வழியை உண்டாக்கினார். தம்முடைய மரணத்தின் மூலம் இப்படிப்பட்ட ஒரு புதிய மார்க்கத்தை, ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார். நீங்கள் இந்த இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை, புது வாழ்வை, ஒரு புதிய துவக்கத்தை இயேசு உங்கள் வாழ்க்கையில் தருகிறார். ஆகவே இயேசுவின் வெற்றியை அறிவித்தவர்கள் முதலாவது தூதர்கள். இயேசுவின் பிறப்பின் நற்செய்தி அறிவித்தவர்கள் தூதர்கள் தான். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் நற்செய்தி அறிவித்தவர்களும் தூதர்கள் தான். இரண்டாவது அவருடைய சீஷர்கள். ஆகவே இன்றைக்கு நாம் அவருடைய நற்செய்தி நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுதலுடைய விளைவுகள், த ரிசல்ட் ஆஃப் ஜீசஸ் ரெசரக்ஷன். இயேசு தேவனுடைய குமாரன் என்று அவர் நிரூபித்திருக்கிறார். ரோமர் 1:4 வாசிக்கும். அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் ஒருவரே, இயேசு ஒருவரே அவர் உயிர்த்தெழுதலின் முதல் பலனாக இருக்கிறார். ஆகவே உயிர்த்தெழுதலின் முதல் பலனாகி அவர் இன்றைக்கும் அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவராக அவர் பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்த மிகப்பெரிய நோக்கம் ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றினார். நமக்குள் இயேசு தருகிற வாழ்க்கை மாற்றம், இதுதான் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் மிகப்பெரிய அச்சாரமாக இருக்கிறது. நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் வருகையிலே உயிர்த்தெழும் அல்லது மறுரூபமாக்கப்படும். உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபம் ஆவார்கள். இப்படிப்பட்ட ஜீவ நம்பிக்கையை இயேசு நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறார். ஆகவே இதை விசுவாசிங்கள் அருமையானவர்களே. உயிர்த்தெழுந்த இயேசு அவர் உடனடியாக பரலோகத்துக்கு போய்விடவில்லை. 40 நாள் அளவும் மக்களுக்கு காட்சி கொடுத்தார். மகதலேனா மரியாளுக்கு முதலாவது காட்சி கொடுத்தார். யோவான் 20:10-18 வரைக்கும். பேதுருக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்தார். மகதலேனா மரியாளுக்கு இயேசு காட்சி கொடுத்தார். அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை இயேசு துரத்தி இருந்தார். லூக்கா 8:2. ஆகவே எல்லாரும் கல்லறை விட்டு ஓடினாலும் இந்த மகதலேனா மரியாள் அந்த கல்லறையாண்டே நின்று அழுது கொண்டிருந்தாள். இயேசு அவளை சந்தித்து தான் உயிர்த்தெழுந்த செய்தியை அவளுக்கு அறிவித்தார். அருமையானவர்களே, எம்மாவூருக்கு போகிற 2 சீஷர்களுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். லூக்கா 24:17. 11 சீஷர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அகால பிறவியாக பரிசுத்த பவுலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். 1 கொரிந்தியர் 15:3-6 வாசிக்கிறோம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்க பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் உயிர்த்தெழுந்ததை ஜனங்கள் பார்த்தார்கள், சீஷர்கள் பார்த்தார்கள். அவருடைய வார்த்தையை மீண்டுமாக அவர்கள் கேட்டு அவர்கள் உற்சாகம் அடைந்தார்கள். இயேசு சீஷரிடத்திலே காயப்பட்ட இந்த காயங்களை ஆண்டவர் காண்பித்தார்.
கைகளிலும் கால்களிலும் அடிக்கப்பட்ட ஆணிகளினுடைய காயங்களை அவளுக்கு காண்பித்தார். விழாவிலே ஈட்டினால் குத்தப்பட்ட இடத்தை காண்பித்தார். ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசுவானவர், அவர் உயிர்த்தெழுந்த சரீரத்தை அவர்களுக்கு காண்பித்தார். அவர் ஒரு ஆவி அல்ல. சீஷர்கள் பயந்தார்கள் இயேசுவை பார்த்தபோது, ஒரு ஆவிதான் வந்து விட்டது என்று. ஆனால் உயிர்த்தெழுந்த சரீரத்தை தொட்டு பாருங்கள் என்று சொன்னார். என்னை தொட்டு பாருங்கள். அவர்கள் இன்னமும் சந்தேகப்பட்டு கலங்கி கொண்டிருந்த வேளையிலே, உங்களிடத்தில் ஏதாகிலும் இருந்தால் கொடுங்கள், நான் சாப்பிட்டு காண்பிக்கிறேன் என்று சொல்லி மீன்களையும் தேன்குட்டியும் வாங்கி சாப்பிட்டு அவர்களுக்கு காண்பித்தார். அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசுவானவர் அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவரை விசுவாசிங்கள். வசனம் சொல்கிறது யோவான் 3:18, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படான். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பை தருகிறார், பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார், பாவத்துக்குரிய தண்டனையிலிருந்து அவங்களுக்கு விடுதலை தருகிறார். அருமையானவர்களே, தண்டனை தீர்ப்பை அகற்றி விடுகிறார். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அவன் மீது பாவி என்கிற முத்திரை அப்படியே இருக்கிறது. பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்கிற அந்த தண்டனை தீர்ப்பு அவன் மேலே இருக்கிறது. அடிமைதனம், உலகம், பிசாசு, பாவத்தின் அடிமைதனம் அவனுக்குள்ளே இருக்கிறது. அருமையானவர்கள், ஆகவே ஆண்டவராக இயேசு வந்த மிகப்பெரிய நோக்கம், நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நாம் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், நம் பாவத்துக்குரிய தண்டனையாகிய நியாயத்திற்கிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு இயேசுவோடு கூட என்றென்று வாழ்கிற அந்த பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் பரலோகத்துக்கு ஏறி போகும்போது சொன்னார், உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வந்து நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அருமையானவர்களே, கிறிஸ்து நமக்காக மீண்டும் வரப்போகிறார். நீங்கள் விசுவாசியுங்கள், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, உடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி. நீர் எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நீ உயிரோடு கூட ஜீவிக்கிறேன். நம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பாவம் மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனை தருகிறேன். உடைய வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களுக்கு ஆண்டவரே ஜீவனையும் கிருபையும் வல்லமையும் தந்தருளும். தொடர்ந்து அவர்கள் உம்மை விசுவாசித்து சிலுவையின் முன்னால் உலகமின் பின்னால் நின்று இறுதி வரை உம்மை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளாக இருந்து உம்முடைய வருகையிலே காணப்பட்டு உம்மோடு கூட நித்திய காலமாக இருக்கும்படிக்கு நீ கிருபை செய்தருளும். இப்படிப்பட்ட நம்பிக்கை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.